காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். எதுக்கு இவ இப்படி அழுதுகிட்டு இருக்கா? நம்ம வரையில ஃபோனை பார்த்துட்டே அழுதுட்டு இருந்தாலே என்னவா இருக்கும்? சரி தூங்கட்டும், ரெண்டாவது வந்து பார்ப்போம். தருண் அண்ணா ஃபோட்டோவா? அவங்க ஃபோட்டோவை பார்த்து ஏன் அழுவணும்? ஒருவேளை அந்த அண்ணா ஏதாவது சொல்லியிருக்குமா? அப்படி இருந்தாலும் இவ எதிர்த்து பேசியிருப்பாளே. அப்படி சொல்லி அழுகுறதா இருந்தால் இவ எப்பயிலேருந்தோ அழுதுட்டு இருக்கணும். அவங்களுக்கும் இவளுக்கும் ஸ்கூல்ல இருந்தே ஆகாது. என்னவா இருக்கும்? எதுக்குடி இப்படி அழுதுட்டு இருக்க? உங்கூட பேச மாட்டேன். இந்த வீட்ல யாருக்குமே என் மேல பாசமே இல்ல. இப்போ என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீ அவனுக்கு மட்டும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்க, எனக்கு மட்டும் ஏம்மா எடுக்கல? ஏட்டி அவனுக்கு இந்த மாசம் பிறந்த நாள் வருதுல, அதனால எடுத்து கொடுத்திருக்கேன். உனக்கு பிறந்த நாள் வர்றப்ப நம்ம எடுப்போம்ல. போமா, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லுவேன்னு. அண்ணன் சொல்லுச்சு, அம்மாட்ட போய் கேளு ஏன் எடுத்து கொடுத்தாங்கன்னு. அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பொய் காரணம் சொல்லுவாங்கன்னு. நீயும் பொய்யாதான் சொல்ற. ஏம்மா நம்ம வீட்ல யாருமே கண்ணாடி போடல, நான் மட்டும் போட்டிருக்கேன். ஏட்டி இது என்ன கேள்வி? உனக்கு கண் செக்கப் போனப்ப போட சொன்னாங்க, போட்டிருக்க. போமா, நீ மறுபடியும் பொய் தான் சொல்ற. அண்ணன் சொன்னதுதான் உண்மை போல. அப்ப நீ என்னைய குப்பத்தட்டுல இருந்தாமா எடுத்த? எங்கடி அவன்? வெளியில தான் இருக்குது. டேய் குகனே, சொல்லுமா. என்னடா சொன்ன அவட்ட? என்ன சொன்னேன்? அவ குப்பத்தட்டி சொன்னாளா? அத போய் நம்பிக்கிட்டு இருக்கடி. சும்மா சொன்னேன்டி, சும்மா சொன்னேன் நானு. சும்மான்னு யாரா சொன்னது? உங்க ரெண்டு பேரையுமே ஜிஹெச் குப்பத்தட்டில இருந்து தான் எடுத்தோம். வந்துட்டாங்க ரெண்டு பேருமே குப்பத்தட்டி. என்ன மீரா, வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏக்கா வீட்டு வேலை டெய்லியும் தான் இருக்கும். இப்படி நம்ம டெய்லியும் வர முடியுமா? எப்பயாவது வந்துக்கிட வேண்டியதாங்க்கா. என்ன நீலவேணி அக்கா, உங்கள் பொண்ணுக்கு பூ வச்சாச்சு போல, சொல்லவே இல்லை. ஏய் மீரா, இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா? இது பீச்சு தானே நாலு முடி. உன் வீட்டு இடமா? யாரும் வராமல் இருக்கிறதுக்கு. புரியாமல் பேசாத. இப்போ பாரு, போகிற போக்கில் யாருக்காவது சண்டையை மூட்டி விட்டு போயிடுவா பாரு. ஏன் மகளுக்கா? ஏன் மகளுக்கெல்லாம் இன்னும் பூ வைக்கலையே? அப்படியாக்கா? உங்கள் பொண்ணு டெய்லியும் ஒரு பையன் கூட வெளியில் சுற்றிட்டு இருந்துச்சா, நான் கூட பூ வச்சிட்டேங்க போலன்னு நினச்சேன்.